R15 ஃப்ரண்ட் வீல் டென்ட் கஸ்டமர் வந்து பஞ்சர் ஷாப்பில் செக் பண்ணியிருக்காங்க ஏர் லீக்கேஜ் ஆகுதுன்னு. அவங்க வந்து சின்ன டென்ட்டாக இருக்குன்னு சொல்லி தட்டியிருக்காங்க. தட்டும் போது வீல் பெருசாகவே கிராக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வெளியே செக் பண்ணாதீங்க. கஸ்டமர் வந்து வீல் மாற்றணும்னு சொல்கிறாங்க அண்ட் டியூப் போட்டு தான் ஓட்டணும்னு சொன்னாங்க நம்மக்கிட்ட. நான் வந்து இது ஏர் லீக்கேஜ் வந்து டியூப்லெஸ்ஸாகவே பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒர்க்கை எடுத்துட்டோம். ஐடி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க கஸ்டமரு. ஸோ டைமை கொஞ்சம் வாங்கிட்டோம் ஏன்னா ஒர்க் அதிகம்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு ப்ராசஸாக வீல் டென்ட் எடுத்தாச்சு. இவ்வளோ பெரிய கிராக்கில் வந்து அந்த ஷேப்பை கொண்டு வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ பர்ஃபெக்டாக அந்த ஒரிஜினாலிட்டியாகவே கொண்டு வந்து அந்த ஷேப்பை வீல் டென்ட் இல்லாமல். செகண்ட் ப்ராசஸாக வந்து டியூப்லெஸ் ஏர் லீக்கேஜ் ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேஸ்ட்டும் போட்டு அண்ட் வீல் வந்து டென்ட்டான இடம் தெரியாத மாதிரி ஸ்ப்ரேவும் பண்ணிட்டோம். கஸ்டமர் மட்டும் வெளியே தட்டாமல் எடுத்துருவாங்கன்னா நம்ம ஒரிஜினாலிட்டியாக கிராக்கோ இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துக்கலாம் அவருக்கு. ஸோ இந்த ப்ராசஸும் முடிச்சுட்டு இப்போ நிறைய வீல் வந்து டென்ட் ஆகிட்டு தான் வருது. ஸோ செகண்ட் வந்து பல்சர், இதுவும் ஃப்ரண்ட் வீல் வந்து டென்ட்டாக இருக்குது. அதுவும் மவுத் பக்கத்தில் க்ளீனாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. விஷயம் என்னென்னா காற்று வந்து ப்ராப்பராக செக் பண்ணாமல் விட்டோன்னா உள்ளே வந்து டியூப் இருக்காது. ஸோ டேரெக்டாக வந்து வீலில் தான் அடிவாங்க. அதே மாதிரி தான் இந்த மாதிரி கிராக் ஆகுது வீல். இது வந்து லேட்டஸ்ட் மாடல் பைக் ஹீரோ டெஸ்டினின்னு சொல்லி 125 லேட்டஸ்ட் மாடல் பைக்கு. ஸோ இதுவும் வந்து பள்ளத்தில் விட்டோன்னே கிராக் ஆகிட்டு இருக்கு. ஸோ விஷயம் என்னன்னா ப்ராப்பராக காற்று செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கிராக் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுவீங்க. லொக்கேஷன் கோடம்பா.